அண்ணே என்ன நடக்குறீங்க? எனக்கே தெரியலடா. ஏய் இந்த பிள்ளைய நீ தானே விரும்புற? இப்ப என்ன தெரியல, ஏன்ட்ட பேசிக்கிட்டு பல நாள் நீங்க கடலை விட்டுருப்போம். அப்பப்ப இத்தனை பேர் வர்றாங்களே என்ன அர்த்தம்? இப்ப பாத்துக்க, நீ இருக்கும் போதே இந்த பாடுபடுத்துறான்னு இல்லாத இடத்துல என்ன பாடுபடுத்து என்ன தெரியல, பாஞ்சாலி போய் தொலையட்டும். பாஞ்சாலியா இருப்பாங்களா? 5 பேருங்க. நான் 2 பேரும் இறங்கவா? நீங்க இறங்குனீங்கன்னா நான் கொண்டு பிதிக்க எடுத்து போடுங்க. நீங்க அவ எப்படி அக்கறாம நிக்கிறா பாரு. நீ தான் போய் இது பண்ற போட்டு. உனக்கு என்ன சட்டினா பீ தெரிச்சிருச்சு. தங்கச்சி நம்ம இடத்துக்கு வேடு வந்திருக்கு. என்ன வேடு வந்திருக்காரா? இந்தியன் ஆர்மி ஜெனரல் கேப்டன் வந்திருக்கிறார். ஏன்னா எதுக்கு இந்த இவர் தப்பா செலக்ஷன் பண்ணிட்டாங்க ராஜபாட்டுக்கு. இவர் நேரடி ஆர்மியில இருக்க முடியாத தப்பா செலக்ஷன் பண்ணிட்டாங்க. மானம் பிடிக்க நம்ம எல்லாம் விட்டு போக மனம் இல்லாம இங்கே இருக்காரு. சரி எதுக்கு வந்து மானம் பிடிக்க வந்திருக்காரு. மானம் இங்க இருக்க. நான் சொன்னேன் ஒரு சேவை குஞ்சு இது பிடிச்சிட்டு போ பேசாம. மானம் அந்த சேவை குஞ்சு எனக்கு பத்தாது அப்படின்ட்டாரு. இன்னது மானதான் வேணுமாமா? ஆமாமா, மானம் இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? சொன்னனே. ஏன் இந்த உலகம் என்னத்த கேக்குது? சொல்ற விதமா சொல்லணும். இப்படி அடிக்காத கொண்டு பெத்தர அப்படிலாம் பேசாத. பெத்தரா மலைன்னு அர்த்தம். அண்ணே இந்த பிள்ளைய விட்டு சொல்ல வேண்டியதானே? ஐயோ இந்த பிள்ளை கரிச்சாங்குருவி மாதிரி கீச்சு கீச்சுன்னு கத்துறது. அந்த அவரையே கூட்டி போறாரு. இருக்கிற மிச்ச கிச்ச உசுரையும் கொண்டு விடாங்க. பாபான்னு சொன்னா பின்னாடியே போறானே. யாரு விட்டாலும் போறாடா. ஐயோ காரக்குடி சக்கத்துல அப்படிதான் யாரு விட்டாலும் போறா. அண்ணனா ஆளுக்கு பேருக்கு சம்பந்தமே இல்ல. அண்ணனுக்கு ஏதா எட்டுக்கிட்டு தங்கை உறங்குகிறார்கள் வாய வைப்பார் என்று மலர்ந்து மலராத பல்லாக்க படுக்காத பிரியாமணி ஊதா சட்ட குத்தி பேத்து விடுவாரு. பொறுப்பாரு. ஆமா எங்க பொறுப்பா பருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் விளையாண்டு. சரி நான் என்ன சொல்லிட்டு வரவா? சரிம்மா மாநில சொல்லு. நீ என்ன பண்ண போற? நான் அந்த பிள்ளை கூட்டிட்டு போய் உள்ள போய் படுக்க போட்டு எப்போதும் படுத்து